வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஒழுகூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயில் மகாபாரத அக்னி வசந்த விழா தொடங்கி கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்று வந்தது. தினந்தோறும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை மகாபாரத சொற்பொழிவும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து திரௌபதி திருமணம், சுபத்திரை திருமணம், தபசு மரம் ஏறுதல் போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெற்றது. இன்று 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில் துரியோதனன் படுகளமும், அதைத் தொடர்ந்து மாலையில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஒழுகூர் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த தீமிதி திருவிழாவில் மஞ்சள் ஆடை அணிந்து நீராடி சிறப்பாக ஊர்வலமாக வந்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு தன்னுடைய நேர்த்திக்கடன் நிறைவேறும் வகையில் திரௌபதி அம்மாவை வேண்டி தீயில் இறங்கி தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இதில் கோயில் நிர்வாகிகள், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள், நாட்டாண்மைதாரர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் குறிப்பாக ஒழுகூர் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த தீமிதி திருவிழாவில் இறங்கி அம்மாவிடம் அருள் பெற்று சென்றனர். பக்தி செய்திக்காக ஒழுகூர் கிராமத்தில் இன்று நடைபெற்ற அக்னி வசந்த விழா குறிப்பாக தீமிதி திருவிழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஒழுகூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயில் மகாபாரத அக்னி வசந்த விழா தொடங்கி கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்று வந்தது. தினந்தோறும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை மகாபாரத சொற்பொழிவும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து திரௌபதி திருமணம், சுபத்திரை திருமணம், தபசு மரம் ஏறுதல் போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெற்றது.